வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நீபா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மிளகா தனியை அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். மிளகா தனியை அரைக்கிச்சு தூளில் காரக்குழம்பு, மீன் குழம்பு, தக்காளி தொக்கு, சாம்பார். இதை பாருங்கள், மிளகா காமிக்கிறோம். மிளகா, துவரம்பருப்பு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, தனியா, கடுகு, கடலைப்பருப்பு, மிளகு, மஞ்சள், பச்சரிசி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒரு அளவோடு எடுத்து வச்சுக்கணும். 2 கிலோ மிளகா தனியாக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு 2 அழாக்கு, மிளகு 100 கிராம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கடுகு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், சீரகம் 100 கிராம், பச்சரிசி 200 கிராம், மஞ்சள் 150 கிராம், பெருங்காயம் 1 கட்டி. இதை எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் கொட்டி வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். இப்போது 1/2 கிலோ மஞ்சளை நல்லா சுத்தம் பண்ணி அதையும் ஒரு கிண்ணத்தில் கொட்டி வெயிலில் காய வச்சுக்கணும் லைட்டாக. தனியா ஒரு 1/2 கிலோ தனியா, அதையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு அதை காய வச்சுக்கணும். நம்ம பாருங்கள், சுத்தம் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம தனியாவில் ஒன்றும் இல்லை, க்ளீனாக இருக்குது பாருங்கள். தனியாக ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ மிளகால கையை வச்சுக்கலாம். மிளகா 1 கிலோ மிளகாலே ஏதாவது தூசு தும்பு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம மிளகாயில் ஒன்றும் இல்லை பாருங்கள், சுத்தமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சந்தேகத்துக்கு லைட்டாக பார்த்து ஒரு புடை போச்சு வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம மிளகாயில் ஏதாவது இருக்கான்னு கூர்ந்து ஒன்றும் இல்லை, க்ளீனாக இருக்குது. இதையும் ஒரு துணியை போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். அந்த மிளகா சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை ரெடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா உருவி அதையும் நல்லா சுத்தம் பண்ணி வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். இப்போ ஒரு துணி போட்டு தனியா கொட்டி இதை பாருங்கள் எப்படி கலந்து காய வைக்கிறோம். வெயிலில் நல்லா காயணும். மிளகாயும் ஒரு துணியில் கொட்டி காய வைக்கிறோம். பருப்பு கலந்து எல்லாத்தையும் வெயிலில் வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் வச்சுருக்கோம் பாருங்கள் வெயிலில். நல்லா முடன்னு காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு டப்பாவில் கொட்டு மிஷினுக்கு எடுத்துன்னு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. கருவேப்பிலையை மட்டும் ஒரு கடாய் வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு சூடு பண்ணணும். கொஞ்சம் கலரிட்டோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதல் வாசனைக்காக இந்த மெத்தடு.
எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மிளகா தனியாவும் மஞ்சத்தூளும் எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். Thank you for watching Fusion with Neepa.